தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 8வது மாதத்தின் 4வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் கர்த்தரை நடத்தினார், இனிமேலும் கர்த்தரை நடத்தப் போகிறார். அவர் நம்முடைய எஜமான், அவர் நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர். தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கத்தின் மேன்மையை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 123ஆம் சங்கீதத்தில் உள்ள 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 123ஆம் சங்கீதம் 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவரே, எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரே, எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கிறதப்பா. இந்த காலவெளியில் நம்முடைய இரக்கத்தின் மேன்மையை நாங்கள் காண, அந்த இரக்கத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாயிருப்பீராக. பரிசுத்த ஆவியான இறங்கி வந்து எங்கள் மத்தியில் பேசுங்கப்பா. ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் தேவன் இரக்கம் செய்வீராக. நம்முடைய இரக்கத்தின் மேன்மைக்குள்ளே எங்களை அழைத்து செல்லுங்க. நம்முடைய இரக்கத்திற்குள்ளே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு அவர் இரக்கம் செய்கிறார்னு சொன்னால், அவர் மேலே கண்களை பதிய வைத்து அவருடைய இரக்கத்துக்காக காத்து கெஞ்சி தவிக்கிற, அவருடைய இரக்கத்தையே சார்ந்திருக்கிற மக்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கல் நெஞ்சம் உள்ளவர் அல்ல. அவர் இறங்காத தேவன் அல்ல. அவர் கண்டும் காணாமல் இருக்கிற தேவன் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கங்களின் தகப்பன். அவர் நிச்சயமாக நம்முடைய காரியத்தில் இறங்குகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது சொல்லப்படுகிறது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரிடத்தில் இரக்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அவர். அவர் நோக்கி கூப்பிடுவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிற தேவனாக இருக்குது. 1 சாமுவேல் 24:14, 2 சாமுவேல் 24:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது ராஜாவாகிய தாவீது அறிக்கையிடுகிறார், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவர்கிட்ட போனால் நிச்சயம் இரக்கம் கிடைக்கும். நெருக்கமான சூழ்நிலையில், இக்கட்டான நிலையில் தவறு செய்துவிட்ட தாவீது, பாவம் செய்துவிட்ட தாவீது தேவனுடைய இரக்கத்துக்காக அவருடைய கரத்தில் விடும்போது கர்த்தர் இறங்கினார். பிரியமானவர்களே, நான் பாவி, நான் மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு இரக்கமே கொடுக்க மாட்டார் ஆண்டவர், உனக்கு இரக்கமே கிடையாதுன்னு பிசாசு சொல்லியிருக்கிறானா? அவன் பேச்சை நம்பாதீங்க. அவன் பொய்க்கு பிதாவுமானவன். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கத்தை வைத்துக்கொண்டு காத்து கொண்டு இருக்க, என் மகனே, என் மகளே, என் பக்கமாக திரும்ப, நான் உனக்காக இறங்க முடியாது காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த காலவெளியில் அவர் இரக்கத்துக்காக நாம் கெஞ்சி நிற்கும்போது நிச்சயமாக நமக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிற, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த தாவீதுக்கு கர்த்தர் இறங்கினார். 24ஆம் வசனத்தை நீங்கள் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அந்த நீங்கள் 24ஆம் வசனம் நீங்கள் வாசினா, கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன் என்று தாவீது அறிக்கையிடுகிறார். கொடிய இடுக்கணில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். யாருமே விடுவிக்கப்பட முடியாத நிலையில் இருந்த தாவீதுக்கு கர்த்தர் இறங்கினார். உங்களுக்கு இறங்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய போகுது, அதுதான் உங்களுக்கு கர்த்தர் நாளில் சொல்ல போகிற முக்கியமான செய்தி. உங்களுக்கு கர்த்தர் தேவனுடைய இரக்கத்தை கொடுத்து என்ன செய்ய போகிறார்? முதலாவது, தேவ இரக்கம் என்ன செய்யுங்கன்னா, தீங்கை நிறுத்தும், வியாதியை நிறுத்தும், உங்களை அழிக்கிற ஆபத்துகளை ஸ்டாப் பண்ணும். அதுதான் தேவ இரக்கம். மகா பெரியதுங்க. உங்கள் மருந்து மாத்திரம் உங்கள் வியாதி நிப்பாட்ட முடியாது. உங்களுக்கு இருக்க ஆட்கள் பலம் உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுத்து நிறுத்த முடியாது. தாயத்து மந்திரம், பில்லி சூனியம், மந்திரவாதி உங்க தீங்கை தடுத்து நிறுத்த முடியாது. தேவ இரக்கம் தீங்கை தடுத்து நிறுத்த முடியும். தேவனுடைய இரக்கத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குங்க. நிச்சயம் உங்க தீங்கை நீங்க எதிர்நோக்கியுள்ள கடினமான சூழ்நிலையை தேவ இரக்கம் நிச்சயமா தடுத்து நிறுத்த முடியும். நீங்க அவர் கரத்தில் விழுந்தீங்கன்னா, அவரோட பாதத்தில் விழுந்தீங்கன்னா நிச்சயமாக தேவ இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலவெளியில் தேவ இரக்கம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தீங்கை தடுத்து நிறுத்தும். 2 சாமுவேல் 24:16 தீங்கை தடுத்து நிறுத்தியது. அங்கே ஆரம்பிக்கப்பட்ட அந்த தீங்கு, கொள்ளை நோய் 70,000 பேரை கொன்று போட்டது. தேவனே தான் அனுமதித்தார்.
காரணம் தாவீதுடைய கீழ்ப்படியாமை, துணிகரம். அந்த துணிகரத்தை உணர்ந்த தாவீது தேவனுடைய பாத்திரம் விழும்போது கர்த்தர் தீங்கை நிறுத்தினார். தீங்கை நிறுத்துங்க. தேவனுடைய இரக்கம் அவ்வளோ வல்லமை உள்ளது. உங்கள் மேலே என்ன தீங்கு இருந்தாலும், பிசாசு தீங்கை கொண்டு வந்து வச்சுருந்தாலும், இல்லாட்டி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் பாவம் செஞ்சினாலும், தீங்குக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டாலும், தேவனுடைய இரக்கம் நிச்சயமாக உங்களுக்கு தீங்கிலிருந்து விடுதலை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் தேவனை கூப்பிடும்போது அவர் இறங்குவார். அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எதனால் இந்த தீங்கு உண்டானது? தாவீது தேவனுடைய ஏவுதலை, ஆவியானுடைய ஏவுதலை உணராமல் பிசாசு ஏவினதுக்கு அவன் செவி சாய்த்து விட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் யாருடைய ஏவுதலுக்கு நாம் செவி சாய்க்கிறோம்? யார் நம்மை நடத்துகிறார்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நடத்துகிறாங்களா? பிசாசு அவர்களே அவங்களை நடத்துவான். நீங்கள் யார் கீழ்ப்படுறீங்க? ரட்சிக்கப்படாதவர்களை நடத்துகிறாங்களா? ஆவியானுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அந்த நடத்தல் நீங்கள் ஒப்பு கொடுக்காதீங்க. அது தீங்கில் கொண்டு போய் விடும், அழிவில் கொண்டு போய் விடும், பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விடும். பிசாசு ஏவுதலுக்கு தாவீது கீழ்ப்படினான். மிகப்பெரிய இழப்பு. தேசத்தில் 70,000 பேர் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, நாம் யாருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிறோம்? லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாரு, சிமியோன் அவர் பேர். அவர் தேவனுடைய ஆவியான் அவர் மேலே இருந்தாராம். அவர் தேவனுடைய ஆவியின் ஏவுதனால ஆலயத்துக்கு வந்தாராம். ஆவியானுடைய ஏவுதல் எங்கே அவங்க நடத்தும்? வசனத்துக்கு நேராக நடத்தும், தேவ பயத்துக்கு நேராக நடத்தும், ஆலயத்துக்கு நேராக நடத்தும், ஊழியக்காரனுக்கு நேராக நடத்தும், சபைக்கு நேராக நடத்தும். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஆவியான் உங்களை எங்கேயும் நடத்த மாட்டார். சபைக்கு நேரம் நடத்துவார். தீமையான காரியங்கள் நேரம் ஆவியான் நடத்த மாட்டார். நன்மையான காரியங்கள் நேரம் நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்தும்படியாக விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். ஆவியானுடைய நடத்துதல் உங்களை நன்மையான காரியங்களுக்கு நேராக உன்னை கொண்டு போய் நடத்தும். தேவ வழிநடத்தலை பெற்ற அந்த சிமியோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார். நாம் எந்த தீங்கிலும் சிக்காமல் இருக்கணும்னா கர்த்தருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படினோம். தேவனுடைய ஏவுதலுக்கும் பிசாசின் ஏவுதலுக்கும் இனம் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தப்பித்துக் கொள்வாங்க. நாம் எதில் சிக்கியிருக்கிறோம்? பிசாசு சண்டைக்கு நேராக ஏவுவான், வாக்குவாதத்துக்கு நேராக ஏவுவான். பதில் செய், அவங்க இப்படி செஞ்சாங்களே நீ இப்படி செய்ய, டபுள் மடங்கு செய்ய, உன் கௌரவம் என்ன அப்படின்னு பிசாசு ஏவி விடுவான். எந்த ஏவுதலுக்குள் நீங்கள் உட்பட்டிருக்கிறீங்க? யார் உங்களை ஏவுகிறது? எந்த ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்க? கடன் வாங்கினு ஏவுவான். அவன் கார் வாங்கினால நீ டபுள் மடங்கு கடன் வாங்கி அவனை பெரிய கார் வாங்கு அப்படின்னு ஏவுவான் பிசாசு. சிக்கலை சிக்கிக்கொள்ளாதீங்க. கர்த்தரும் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்ற வேத வசனத்தின்படி ஆவியானுடைய ஏவுதலுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா எந்த சிக்கலும் நீங்கள் சிக்க மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருடைய ஏவுதலுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஏவுதலோட நீங்கள் கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாக நீங்கள் தீங்குக்கு தப்புவிக்கப்படுவீங்க. தேவ இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய இரக்கம் என்ன செய்யணும் கேட்டால் தீங்குக்கு உங்களை தப்புவிக்கும். இரண்டாவது தேவனுடைய இரக்கம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, யோனாவின் புஸ்தகம் 9வது வசனம் 10வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, தேவனுடைய இரக்கம் அழிவை நிறுத்தியது, ஸ்டாப் பண்ணுச்சு. தேவனே அழிவை நினைவுபடுறதுக்கு முன்குறித்திருந்தார். அந்த அழிவின் செய்தியை, எச்சரிப்பின் செய்தியை சொல்லும்படியாக யோனாவை அனுப்பினார். யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினைவே மக்கள் மனம் திரும்பினாங்க. கர்த்தர் மனம் இறங்கினார், கர்த்தர் மனம் மாறினார், அழிவிலிருந்து அவர்களை தப்புவித்தார். தேவன் இறங்கினார். நினைவே பட்டணத்தின் மக்களுக்கு தேவன் இறங்கினார். தேவனுடைய இரக்கம் என்ன செய்யணும் கேட்டால், முதலாவது தீங்கை நிறுத்தும், இரண்டாவது அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்கும். அழிவை நிறுத்தி நினைவே பட்டண மக்களை ஆண்டவர் தப்புவித்தார். அழிவுக்காக அந்த நினைவே பட்டணம் முன்குறிக்கப்பட்டிருந்தது. காரணம் அவ்வளவு அக்கிரமம், அவருடைய மீறுதல்கள், பாவங்கள் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டியது, தேவனுடைய ராஜ்யத்தை போய் தொட்டது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அக்கிரமத்தின் வழியாக கர்த்தர் இறங்கி ஆண்டவர் கோபம் கொண்டு யோனாவை அனுப்பினார். யோனா திசை மாறி போனதுனாலே யோனாவை மீண்டும் மீனை கொண்டு பிடித்து அவனை மீண்டும் நினைவுப்பட்டதுக்கு அனுப்பி எச்சரிப்பின் சத்தத்தை உரைக்க வைத்தார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட மக்களுக்கு தேவன் இறங்கினார். எப்படி இறங்கினார்? எதற்காக இறங்கினார்? அந்த நினைவுப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்தினார்கள், உபவாசம் பண்ணினார்கள், ரட்டுடுத்தி கொண்டார்கள், தண்ணீர் கூட குடிக்காமல் கர்த்தரை நோக்கி தங்களுடைய அக்கிரமத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுதார்கள். கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். தேவன் இறங்கினார். தேவ இறக்கம் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் முதலாவது உங்களை தாழ்த்தணும், இரண்டாவது உபவாசிக்கணும், மூன்றாவது நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாக கூப்பிடணும். ஆராதனைக்கு வரும்போது அமைதியாக வந்து ஆராதிச்சுட்டு போகிறதில்ல, உரத்த சத்தமாக
கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். தேவ இறக்கம் உங்கள் மேலே இறங்கும். ஆராதனையில் உங்கள் மேலே கர்த்தர் இறங்கிடுவார். நீங்கள் அழுகையோடு ஆராதனை செய்த பார்த்து கர்த்தர் உங்கள் மேலே இறங்கிடுவார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் நோக்கி பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் இறக்கத்தை கொடுக்குறாரு. நினைவேப்பட்ட மக்களுக்கே இறங்கினார்னா நமக்கு இறங்க மாட்டாரா? நிச்சயமாக இறங்குவார். நீங்கள் உபவாசத்தோடு கர்த்தரை தேடணும். உங்களை தாழ்த்துங்க. தாழ்மையான கர்த்தர் கிருபை கொடுக்குறாரு. இதெல்லாம் எனக்கு மேட்டுமே எல்லாம் பெருசுன்னு நினச்சேன், அதெல்லாம் எல்லா இறக்கி வைக்கிறேன்ப்பா. ஆண்டோட தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா எனக்கு இறங்கும் ஆண்டவர்னு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் இறங்குவார். உங்களை எதிர்நோக்கி உள்ள அழிவில் இருந்து உங்களை தப்பு வைப்பார். எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், பரலோகத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போறீங்க? ஜீவனையா நித்திய மரணத்தையா? நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய இரக்கங்களுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துவோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. நினைவேப்பட்ட மக்களை கர்த்தர் அழிவிலிருந்து தப்புவித்து முக்கியமான காரணம் அவருடைய இரக்கம். தேவனுடைய இரக்கம் தீங்கை நிறுத்தும். இரண்டாவது, தேவனுடைய இரக்கம் அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கும். மூன்றாவது, தேவனுடைய இரக்கம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 24:25 நீங்க வாசிங்கன்னா, தேவனோடு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். தாவீது தேவனுக்கு எதிரியாய் மாறிட்டார். கர்த்தர் என்ன சொல்லாத தம்முடைய ஜனத்தை பிசாசின் ஏவுதல்னாலே எண்ணினார். அதனால கர்த்தருக்கு விரோதமாக மாறி கர்த்தர் அவருக்கு விரோதியாக நின்று ஜனங்களை கர்த்தர் அழித்தார். ஆண்டோடைய இரக்கத்துக்காக கெஞ்சின தாவீதுக்கு கர்த்தர் இறங்கினார். இறங்கின மட்டுமல்ல, ஆண்டவர் வழி சொல்றார், நீ போய் என்ன செய்ய? பலிபிடத்தை உண்டாக்கு. பலிபிடம் என்பது தேவனோடு சமாதானம் பொருந்துகிற ஒரு காரியம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற பகையை, தண்டனையை, பாவத்தை தள்ளிவிட்டு சமாதானம் அடைய செய்வதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நாமும் கூட கர்த்தருக்கும் நமக்கும் இடையே பலிபீடம் நாம் உருவாக்க வேண்டும். பலிபீடம் இருக்கிறதா? இல்லாட்டா பலிபீடமே இல்லையா? பலிபீடம் இருந்துன்னு சொன்னால் அதை செப்பனிட வேண்டும். அதை சரி செய்து நாம் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த வேண்டும். தேவனோடு நாம் பலிபீடத்தை உருவாக்க வேண்டும். தேவனுக்குள்ளே நாம் பலிபீடத்தை உருவாக்க வேண்டும். குடும்ப பலிபீடம் வேறு, சபை பலிபீடம் வேறு. குடும்ப ஜபம் குடும்ப பலிபீடத்தில் நடக்கிறது. நாம் குடும்பமாய் சேர்ந்து வருவதுதான் பலிபீடம். தேவனுடைய இணைய எடுக்கிற நேரம் தான் பலிபீடத்தை உருவாக்குகிற நேரம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பலிபீடத்தில் பலி செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி தாவீது பலிபீடத்தை ஏற்படுத்தி பலி செலுத்தினார். வாதை நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தர் இறங்கினார். கர்த்தருக்கும் நமக்கும் இடையே சமாதானத்தை உருவாக்குறது தான் அந்த பலிபீடம். பலிபீடத்தில் நிறைய பலிகளை செலுத்துவாங்க. சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, பொருத்தனை பலி, காணிக்கை பலி, ஸ்தோத்திர பலி, ஏகப்பட்ட பலிகளை வேதத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நம்ம வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம சொல்லுகிறது, தேவனுக்கு நமக்கும் இடையே பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் அவருடைய அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் போயிட்டனால உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழிக்கும்படியாக தேவன் இறங்கினார். மிகப்பெரிய ஜல பிரளயத்தை நோவாவின் காலத்தில் கர்த்தர் அனுமதித்து நோவாவை வைத்து பேழையை கட்டி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தில் சார்ந்த 8 பேரையும் கர்த்தர் காப்பாற்றி, மிருக ஜீவன்களை கர்த்தர் காப்பாற்றும். இது எல்லாவற்றையும் தண்ணீர்னாலே அழித்து போட்டார். எல்லாவற்றையும் அழிந்த பின்பு கர்த்தர் நோவாவையும் பேழைக்குள்ள இருந்த ஜனங்களையும் நோவாவையும் கர்த்தர் அந்த மிருக ஜீவனை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். பேழைக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து பேழை அரராத் மலையில் தங்க செய்து மீண்டும் ஜலமெல்லாம் வடிந்த பின்பு பேழையிலிருந்து நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை வெளியே புறப்பட பண்ணினார். வெளியே வந்த நோவா முதலாவது செய்து என்ன? பலிபீடம் கட்டினார். பலிபீடம் கட்டி சுத்தமான பறவைகளை, சுத்தமான மிருகங்களை எடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். உடனே கர்த்தர் நினைவு கூர்ந்தார். சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். முகர்ந்த ஆண்டவர், இனி நான் பூமியை சபிப்பதில்லை. மனித நிமித்தம் சபிக்கப்பட்ட அந்த பூமியை தேவன் சொல்லுகிறான், நீ பூமியை சபிக்க மாட்டேன், எல்லாம் நேர்த்தியா நடக்கும். இனி மனுஷன் உயிரோடு இருக்கனாலாம் உஷ்ணமோ சீதளமோ மாரிக்காலமோ வெயில் காலம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு இயற்கைக்கு மாறான காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்ன? மனிதனுடைய அக்கிரமம், தேவனுக்கு பலி செலுத்தலை, தேவனுடைய உடன்படிக்கை அற்றுப்போனதுனால எனக்கு இயற்கையின் சீற்றங்கள். தேவனோட உடன்படிக்கை நாம் செய்யும் பொழுது, தேவனுக்கு நமக்கும் இடையே பலிபீடத்தை உருவாக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக மாட்டோம். கர்த்தருடைய கிருபை நம்ம இது இறங்கி வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். நமக்கும் தேவனுக்கும் இடையே பலிபீடத்தை நாம் உருவாக்க வேண்டும். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே பலிபீடம் இல்லை, பலி இல்லை. அதனாலே ஜனங்களை கர்த்தர் மிகப்பெரிய பஞ்சத்தினாலே அடித்தார். எலியாவின் நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எலியா பலிபீடத்தை கட்டினார். அதுக்கு கற்களை எல்லாம் பொறுக்கி எல்லாம் பலிபீடம் கட்டி அதுக்கு இஸ்ரவேல் என்ற பலியை பேரிட்டார். அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் பலியிட்டார்.
உடனே கர்த்தர் சத்தத்தை கேட்டார், மழை பொழிந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய பலிபீடம் இடிந்து போயிருக்கிறதா? அல்லது பலிபீடமே இல்லையா? பலிபீடத்தை உருவாக்குவோம், இடிந்து போன பலிபீடத்தை செப்பனிடுவோம், கர்த்தரோடுள்ள உறவை நாம் சரி செய்வோம், சமாதான உறவை கர்த்தருக்கு ஏற்படுத்துவோம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னியாடன்னு சொல்லி கர்த்தருக்கு பலி செலுத்தி உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டோட பாவ மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை சுத்திகரியும். ஏசாயா சொல்கிறார் அல்லவா, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அசுத்த ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் சொன்ன உடனேயே கர்த்தருடைய தூதனான ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் எடுத்து ஏசாயாவின் வாயை அவனுடைய உதடுகளை தொட்டார். அவன் அக்கிரமம் நீங்கி அவன் பாவ நிமிர்த்தி இங்கி பரிசுத்தமானான். தேவனோட நல்ல உடன்படிக்கை வந்தான். பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய தேவனுக்கு இடையே நல்ல உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு தடையா இருக்கிற அக்கிரமம் என்ன, கிரமம் இல்லாத காரியங்கள் என்ன, ஒழுங்கினங்கள் என்ன, அதையெல்லாம் வச்சு அப்புறப்படுத்துவோம். கர்த்தரோட நல்ல சமாதான உடன்படிக்கைக்குள்ள வருவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும். தேவ இரக்கம், தாவீதுக்கும் தேவனுக்கு இடையே உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நான்காவதாக தேவ இரக்கம் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ இரக்கத்தினாலே ஜெபம் கேட்கப்படுது. தேவனுடைய இரக்கம் அந்த ஜெபத்துக்கு பதில் கொண்டு வரும். தேவன் இறங்கினார், பதிலை கர்த்தர் கொடுத்தார். நினைவேப்பட்ட மக்களுடைய ஜெபங்களுக்கு பாவ மன்னிப்பு கர்த்தர் பதில் கொடுத்தார், இறங்கினார், அழிவிருந்தவர்கள் விடுவித்தார். சாமுவேலின் நாட்களிலே, தாவீது நாட்களிலே, 2 சாமுவேல் புத்தகத்தில் கடைசி வாசிக்கும் போது தாவீது நாட்களில் வாதை நிறுத்தப்பட்டுச்சு. விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், வாதையை கர்த்தர் நிறுத்தினார், நோயை கர்த்தர் நிறுத்தினார், கொள்ளை நோயை நிறுத்தப்பட்டுச்சு. எனக்கு நிறுத்தப்பட முடியாத காரியங்கள் இருக்குதா உங்க வாழ்க்கையில? யாருமே நிறுத்தப்பட முடியல, யாருமே நிறுத்தலை. பிசாசின் போராட்டம் கர்த்தர் நிறுத்துவார். தேவ இரக்கம் அதை செய்ய, தேவ இரக்கத்துக்கு கெஞ்சினீங்கன்னா நிச்சயமாக தேவன் இறங்குவார். உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குவார். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு கேட்கும் கர்த்தர் இறங்குவார். பர்த்திமே என்கிற குருடன் அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் அவனுடைய பார்வையை தொட்டார், அவனுடைய குருட்டுத்தன்மை நீங்கி அவனை கர்த்தர் பார்க்கும்படி உதவி செய்தார். நம்ம பார்க்க முடியாத காரியங்களை நீங்க பார்க்கணும் விரும்புறீங்களா? என்னுடைய தரிசனம் தெரியல, தூர பார்வையில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எதிர்காலம் இல்லை, எனக்கு என்ன எதிர்காலம்னு தெரியல, நீங்க ஏங்குறீங்களா? கர்த்தருடைய இரக்கத்தை கேளுங்க, உங்க எதிர்காலத்தை அவர் காண்பிப்பார். நீங்க பார்க்க முடியாதவங்க எதிர்காலத்தை நீங்க பார்ப்பீங்க, பார்க்க முடியாத நீங்க தரிசனத்தை பார்ப்பீங்க. உங்க எதிர்காலம் என்னன்றது உங்களுக்கு கர்த்தர் தெளிவுபடுத்துவார், உங்களுக்கு நேரான பாதையில் கர்த்தர் நடத்துவார். தேவ இரக்கம் அதை செய்யும். தேவனுடைய பெரிதான இரக்கத்தை பெற நாம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான காரியங்களை கவனித்து நாம் இந்த செய்தியை முடிக்கலாம். முதலாவது, தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெறணும்னா 1 சாமுவேல் 24:14 படி கர்த்தருடைய கரத்தில் விழ வேண்டும். உங்கள் ஆளுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு, உங்கள் முயற்சியெல்லாம் நிப்பாட்டிட்டு, தேவனே என்னை நடத்துமப்பா, தேவ கரத்தில் விடுறதான் தேவன் ஆளுகைக்குள்ளே விழுவது, தேவன் நடத்தும்படி உங்களை ஒப்பு கொடுப்பது, எல்லாவற்றையும் நிறுத்தி என்னை நடத்துங்கப்பா நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, நாம் நமக்கான எல்லாவற்றையும் தேவனோட ஒப்பு கொடுத்தணும். ஃபுல் சரண்டர், எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட அர்ப்பணித்து விட்டு நம்மை நடத்தும்படி அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, மனிதர் பின்பே போவதையும் மனித தயவை நாடுவதை நிறுத்திக்கொள்ளணும். தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கணும். தேவனுடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மாறாத கிருபை, அவருடைய இரக்கம் என்ன செய்யணும் கேட்டால் மனிதர் தயவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மனித தயவை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு இதெல்லாம் கவனிக்கணும். தேவனுடைய இரக்கம் செய்கிற 4 முக்கியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவது, தேவனுடைய இரக்கம் என்ன செய்யணும் கேட்டால் தீங்கை நிறுத்தும். இரண்டாவது, அழிவுக்கு நம்மை தப்புவிக்கும். மூன்றாவது, தேவனுடைய இரக்கம் தேவனுடைய சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக செய்யும். கடைசியாக, தேவ இரக்கம் என்னன்னு கேட்டால் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை கொண்டு வரும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய இரக்கத்தை நாம் நாடுவோம், தேவனுடைய இரக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தகப்பனே, இந்த காலவேளையில் நம்முடைய இரக்கத்தின் மேன்மையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படியே உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. உடைய இரக்கத்துக்காக எத்தனை ஆத்துமாக்கள் கெஞ்சி நிற்கிறார்களோ, உடைய இரக்கத்துக்காக கெஞ்சி ஏங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக, இறங்கி அற்புதம் செய்வீராக. அப்பா, உடைய இரக்கத்தின் மேன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை காண்பித்து நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பது நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து வழக்கத்தை கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து நம்முடைய இரக்கத்தில் நிலைத்திருக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டி ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்டு இந்த மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.